Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல எப்படி விண்டோஸ் டிஃபெண்டரை நம்ம டிசேபிள் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டிஃபெண்டரை நீங்க டிசேபிள் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க விண்டோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இந்த இடத்துல மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் சொல்லி இந்த ஆப்ஷன் ஒன்ல இருக்கும். ஸோ இதை நீங்க ஆஃப் பண்ணணும். அப்படி ஆஃப் பண்றதுக்கு இந்த இடத்துல எஸ் கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆஃப் லீவிங் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் டிஃபெண்டர் டிசேபிள் ஆகிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் டிஃபெண்டரை நம்ம டிசேபிள் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.